எங்களுடைய தங்கச்சி ஃபேமிலி, தங்கச்சி உங்கள் வீட்டுக்காரங்களும் ஒரு தடவை பாப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் உள்ள பாப்பாட்ட பேசிகிட்டு இருந்தோம். தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து அங்கே வெயிட் பண்ணாங்க காரில். ஒரு 2 மணி நேரம் கழித்து முடிஞ்சு வெளியில் போகையில் சார் அவங்க சொன்னாங்க, நான் பார்த்துருக்கேன் பொம்பளை பிள்ளைங்க படிக்கும், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நாங்களே உட்காந்துருந்தேன். புக்கை எடுத்து வச்ச பசங்க தலையை புக்கை விட்டு திரும்பவே இல்லை, அவ்வளோ சின்சியராக படித்தாங்க. நிஜம்தான் சார், உண்மையிலே சார். இப்போ சொன்னாங்க ஒருத்தவங்க, அதாவது எங்கள் பிள்ளையை நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சோம், நீங்கள் வந்து அதை வருஷமாக எங்களுக்கு வெளியில் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி. உண்மையிலே முதல் வகுப்பு மாணவர்களை வந்து கொடுக்கறது வந்து அது பச்சை மண், நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்கும், அதை நம்ம வந்து அன்பால் கட்டுப்படுத்திடலாம். ஆனால் இங்கே உள்ள மாணவிகள் வந்து அட்லீஸ்ட் 12th டிகிரி முடித்தவங்க தான் இங்கே வர்றாங்க. இவங்களை எல்லாத்தையும் ஒருங்கமைச்சு அவங்கள கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதுன்றது வந்து உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி சார். அது உண்மையிலே உங்களுடைய ஆளுமை திறன் வந்து சார். அது இந்த ஆளுமை திறன் வந்து யாருக்கும் வராது. நாங்களே சொல்லுவோம், ஒரு பிள்ளைய எங்களால் ஒரு டீனேஜ் பிள்ளைய, ஒரு 2 டீனேஜ் பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம சொல்கிறத கேட்காது. ஆனால் இங்கே பிள்ளைங்க தார் அப்படிங்கிறே அப்படியே பறந்து ஓடுறதை நான் நிறைய சமயம் வந்து நான் பார்த்துருக்கேன் சார். உண்மையிலே நான் அதை பார்த்துருக்கேன். உண்மையிலே எனக்கு அது வந்து ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்ல, அப்படி பறந்துக்கிட்டு ஓடுதுகளே பிள்ளைங்க அப்படின்னு. அது வந்து 1 மேன் ஆறு மாதிரி ஒருத்தவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம். அது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய வியப்பா இருக்கும். இன்ற பொழுதில் பெரிதுபக்கும் மாற்றத்துக்கு போய் கிணத்திலே குடுக்கல நினைச்சிட்டு ஓடி இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை சார். அப்படி நினைச்சாங்கன்னா அது அவங்களுக்கு லாஸ். உண்மையிலேயே உங்களுடைய அருமை தெரியாதவங்க தான் அது மாதிரி உண்மையிலேயே என்ன சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.